புதுச்சேரியில் தேநீரில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து மூதாட்டியிடம் நகை திருடிய மர்ம நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தமிழகம் புதுச்சேரியில் கைவரிசை காட்டிய நபர் சிசிடிவி காட்சிகளால் சிக்கியது எப்படி? அன்பே சிவம் திரைப்படத்தில் வரும் இந்த பழைய டெக்னிக்கை பயன்படுத்தி முதியவர்களிடம் கைவரிசை காட்டியுள்ளார் இந்த நூதன மோசடி நபர். புதுச்சேரியில் திருடிவிட்டு தமிழகத்தில் பதுங்கியவரை கோவையில் வைத்து போலீசார் தூக்கியது எப்படி? புதுச்சேரி சாரம் வெங்கடேஸ்வரா நகரைச் சேர்ந்தவர் வீராசாமி. அவரது மனைவி 76 வயதான உண்ணாமலை. இவர் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து மடுகரை பகுதிக்கு செல்ல பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு தனியார் பேருந்து ஒன்றில் ஏறி அமர்ந்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் பேருந்தில் மூதாட்டி அருகே அமர்ந்து பாசமாக பேசியுள்ளார். பின்னர் தான் தேநீர் அருந்த போவதாகவும் மூதாட்டிக்கும் வாங்கி தருவதாக கூறி தேநீர் வாங்கி கொடுத்துள்ளார். பேரன் வயதில் இருக்கும் இளைஞரின் பரிவான அன்பை கண்டு வியந்து போன அந்த மூதாட்டி அவர் கொடுத்த டீயை குடித்துள்ளார். ஆனால் அதன் பிறகுதான் ட்விஸ்டான சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன. டீயை குடித்த சற்று நேரத்தில் அந்த மூதாட்டி அரை மயக்கத்திற்கு சென்று விட்டார். அப்போதும் மூதாட்டியிடம் பரிவாக பேசுவது போல் நடித்த அவர் மூதாட்டி அணிந்திருந்த 7 சவரன் தங்க தாலி, 3 சவரன் தங்க வளையல் உள்ளிட்டவைகளை பறித்து கொண்டு தலைமறைவானார். மயங்கிய நிலையில் சரிந்து கிடந்த மூதாட்டியை கண்ட பேருந்து நடத்துனர் உடனடியாக அருகே இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தார். இது குறித்து மூதாட்டியின் மகனான முருகதாசுக்கு தகவல் தெரிவித்தார். மூதாட்டிக்கு சுயநினைவு திரும்பியதும் தான் அணிந்திருந்த தங்க நகைகள் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ந்து போனார். மூதாட்டியின் மகன் அவரிடம் விசாரித்த போது பேருந்தில் நடந்தவற்றை கூறியிருக்கிறார். இருவரும் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். பேருந்து நிலையத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது திடுக்கிடும் கொள்ளை சம்பவம் அம்பலமானது. மர்ம நபர் ஒருவர் மூதாட்டியிடம் பேசி அவரை ஏமாற்றி நகைகளை பறித்து கொண்டு பையில் வைத்து எடுத்துச் செல்வது அதில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை தமிழகத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு புதுச்சேரி போலீசார் அனுப்பி வைத்து தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது வேலூர் போலீசார் இவர் பழனியைச் சேர்ந்த பிரபல திருடன் ராஜா என்கிற கவட்டை ராஜா என தகவல் தெரிவித்துள்ளனர். இவர் இதே பாணியில் சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளார் என்றும் பல்வேறு மாவட்ட போலீசார் இவரை தேடி வருவதாகவும் தெரிவித்தனர். தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய புதுச்சேரி போலீசார் கடந்த வாரம் கோயம்புத்தூரில் அந்த நபரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரை புதுச்சேரி அழைத்து வந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து அவரை காவலில் எடுத்து விசாரித்த போது முதியவர்களை குறிவைத்து தேநீர், பழச்சாறு வாங்கி கொடுத்து நகைகளை கொள்ளையடித்து வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அந்த நகைகளை விற்று அதில் வரும் பணத்தில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளார். அவர் ஏமாற்றி திருடிச் சென்ற நகைகளை மீட்டு பறிமுதல் செய்த போலீசார் ராஜாவை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடம் தமிழகம் மற்றும் பெங்களூரு போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்த உள்ளதாக புதுச்சேரி போலீசார் தெரிவித்துள்ளனர்.